ஒரு ஆழாக்கு பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 ஆழாக்குக்கும் மேலே பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2யும் ஊற வச்சுருங்க. நெய்யும் நல்லெண்ணெயும் நான் இதில் சேர்த்துட்ருக்கேன். சட்டி காஞ்சதுக்கப்புறம் மிளகு, சீரகம், நறுக்கி வச்ச இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதோட பெருங்காயத்தூளை போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு அந்த பாஸ்மதி ரைஸும் பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இந்த எண்ணெயிலையே போட்டு நல்லா கிளறுங்க. ரொம்ப கிளறக்கூடாது, அழகாக பூ போல் கிளறுற மாதிரி கிளறி விடுங்க. கொஞ்சம் அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் அது வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணின்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை குலைவாக தான் நாங்கள் எப்பயுமே சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் 2.5 பங்காக ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு குலைவாக தான் வேணும் அப்படின்றதுனால நான் 2.5 பங்கு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். அதோட இப்போ உப்பு சேர்த்து 2 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சு எடுத்திங்கன்னா சுவையான பாஸ்மதி ரைஸ் பொங்கல் ரெடியாக இருக்கும். உடனே கிளறாமல் கொஞ்சம் தம் போன பிறகு மெதுவாக கிளறி விடுங்க. கொஞ்சம் பொழு வேணுன்றவங்களுக்கு அது சரியாக இருக்கும். அதோட கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரியும் அதோட கலந்துக்கிட்டேன். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படி இருந்தால் பிடிக்கும்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது உங்களுடைய விருப்பம்தான். சுவையான சட்னி சாம்பாரோட வெண்பொங்கலை பரிமாறுங்க. நன்றி.